ஒழுக்காற்று விசாரணை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணங்களை கேட்டறியும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் சிலருக்கு கட்சியின் செயலாளர் கடிதம் அனுப்பியுள்ளார். புதிய கட்சி தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதேச அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி கொழும்பில் உள்ளூராட்சி மன்ற பிரதானிகள் சிலரின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் கட்சி விளக்கம் கூறியுள்ளது. வேறொரு கூட்டமைப்பில் போட்டியிடுவதாக மக்களுக்கு கருத்து வெளியிட்டமை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் கட்சியின் யாப்பிற்கு முரணானது என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 14 நாட்களில் இதற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு தமது விளக்கத்தை வழங்குமாறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் சிலருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகளுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அனுப்பியிருந்தால் அதற்கு பதில் வழங்குவார். செயலாளரும் கட்சியும் அவ்வாறு சென்றுள்ளதல்லவா? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது அரசியலமைப்புக்கும் கொள்கைக்கும் ஏற்ப செயற்படும் ஒரு கட்சியா? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு வேறொரு கட்சி உருவாக்குவது தொடர்பில் பேசுவதென்றால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விமர்சிப்பதென்றால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது புதிய விடயம் அல்ல.